ஹாய் ஹாய். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணேன்றத வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஜஸ்ட் வந்து கட்டிங் தான் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபுல் saree. அந்த சாரீலேருந்து கீழே 1/2 இன்ச்சஸ் வந்து நான் ஸ்டிச்சஸ்க்காக விட்டுட்டேன். அந்த ஸ்டிச்சஸ்க்காக விட்டுட்டு பேலன்ஸ் வந்து எனக்கு தேவையான ஹைட் எவ்வளோன்றத வந்து நான் மெஷர் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே. ஓகேவா? அந்த கோடு போட்டதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வச்சுருப்பேன். இது என்னென்னா வந்து நான் வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வைக்க போகிறேன். பாக்ஸ் ஃப்ளீட்னாலே வந்து நமக்கு நார்மல் மெஷர்மெண்ட் அளவை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஓகேவா? 3 மடங்கு அதிகமாக இருக்கணும்னு சொல்லும்போது இப்போ வந்து நமக்கு வந்து 2 இன்ச் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ 2 இன்ச்சு நமக்கு ஒரு நார்மல் மெஷர்மெண்ட் 2 அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அதுலேருந்து 3ன்னு சொல்லும்போது 8 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து நம்ம அப்படி எடுத்துக்கிட்டால் தான் அந்த பாக்ஸ் வந்து நமக்கு அழகாக வரும். அதுதான் வந்து இதோட பாக்ஸ் ஃப்ளீட்டோட இதுவே. நான் வந்து கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 170 சம்திங் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கிளாத்தோட லென்த்து தேவை. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு பாக்ஸ் ஃப்ளீட் வேணும். பாக்ஸ் ஃப்ளீட்டுன்னு சொன்னாலே 3 இன்ச்சஸ்க்கு ஒன்ஸுன்ற மாதிரி வைப்பாங்க. ஓகேவா? நான் உடனே என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய கிளாத்தில் வந்து அந்த 3 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து 3 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணும்போது அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. சாரியை நான் தள்ளி 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 மார்க் பண்ணிகிட்டே இருக்கேன். சாரியை தள்ளி தள்ளி நம்ம மார்க் பண்ண உடனே எனக்கு வந்து இன்ச் டேப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மார்க் பண்ண. 3 3 3 அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு போடுற மாதிரி இருந்தது. ஸ்கேல் வச்சு போட்டால் வந்து எனக்கு பத்தலை. ஏதோ ஒன்று நம்ம இன்ச் டேப் வச்சு அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப டார்க்காலாம் பண்ணல. ஜஸ்ட்டு லைட்டாக 3 3யாக நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். பிகாஸ் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு நான் வந்து கரெக்டாக செட் ஆனால் போதும். பிகாஸ் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன். மிஷினில் உட்காரும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் தனித்தனியாக பண்ணிப்பேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு எனக்கு அளவு வேணுன்றதுக்காக நான் வந்து லைட்டாக மார்க் போட்டுக்கிட்டேன். ரொம்ப வந்து டார்க்காலாம் போட்டுக்கிட்டு அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம வந்து டிசி வந்து ரொம்ப டார்க்காக மார்க் பண்ணோன்னா டிசி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணும்போது போயிடும். பட் வந்து நீங்கள் ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணிங்கன்னா போகவே போகாது. அது வந்து ரொம்ப இதுவாக இருக்க மாதிரி அப்படியே அடையாளம் தெரியும். அதுவும் இல்லாமல் டிசி வந்து ரொம்ப டார்க்காலாம் மார்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து லைட்டாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணாலே போதும். ஸோ வந்து நான் டிசி வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து கிளாத்தில் வந்து நீங்கள் 1/2 இன்ச்சஸ் விட்டுறணும். 1 இன்ச்சஸ் விட்டுறணும். பிகாஸ் வந்து இந்த சைடு கேப்பை வந்து நீங்கள் அடித்து ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்காக நீங்கள் வந்து கிளாத்தை விட்டுறணும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்த 3 இன்ச்சஸை வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே அந்த 3 இன்ச்சஸை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டனால அது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 3 இன்ச்சஸ்லேருந்து நான் வந்து 1 2 3 போட்டு இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம 0 தான் போடணும். அந்த 0 விட்டுறணும். 1லேருந்து 2 மேலே வைக்கணும். ஓகேவா? 2 மேலே வச்சுட்டு 2லேருந்து 2 மேலே வைக்கணும். 3லேருந்து 2 மேலே வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? பாக்ஸ் மாதிரி அப்போ தான் வரும். திருப்பி என்ன பண்ணணும், இந்த கோட்டில் இருந்து மிட் கோட்டுக்கு வைக்கணும். மிடில் வச்சுட்டு நான் வந்து பின் குத்திக்கிட்டேன். பின் குத்தி நம்ம போடும்போது வந்து நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து நமக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸ்டிச்சஸ் பண்ணவே முடியாது. ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். பட் வந்து ஒரு மாதிரி வந்து திடீர்னு வந்து சில பேர் மிஷின் வந்து திடீர்னு எதாவது நூல் மாட்டிக்கிச்சுன்னா இதுவாகிடும். நம்மளோட நார்மல் ப்ளைனாக இருக்கிறது வந்து ஆடி போயிட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து எனக்கு வந்து எந்த அளவு தேவை அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் பின் குத்திக்கிட்டேன். பின் குத்திட்டு அந்த பாக்ஸஸை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். ஜாயின் பண்ணி வச்சா தான் வந்து எனக்கு வந்து ஃபுல் அளவு எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். அதுக்கு